பிரைஸ்லோ திரும்பவும் ஒரு பைபிள் ஸ்டடிக்கு வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். தொடர்ந்து நாங்கள் இயேசு கிறிஸ்து போற்றி பேசிய மனிதர்கள் மனுஷியலை குறித்து பார்த்துக்கொண்டு வரோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது மரியாள். இதை நாங்கள் லூக்கா புத்தகத்தில் வாசிக்க போகிறோம். இன்னும் இயேசு கிறிஸ்து சில பேரோட எல்லாரும் நேசித்தார், சில பேரோட அவர் அதிகமாக நெருங்கி பழகினார், அதிகமாக நேசித்தார், அதிகமாக அவருடைய வீட்டுக்குள்ளே போனார். அது ஒரு குடும்பம், பெத்தானியாவில் இருந்த ஒரு குடும்பம், மரியாள் குடும்பம். மரியாள், மாத்தாள், லாசர். அப்போ எங்களுக்கு தெரியாது அவங்களோட தாய் தப்பன் டீட்டெயில்ஸ் ஒன்றும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், இயேசு கிறிஸ்து அவர்களை நேசித்தார், அடிக்கடி அவங்கள வீட்டுக்கு போய் வந்தார். அதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம் இன்றைக்கு. இன்னும் இயேசு கிறிஸ்து நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து போட்டி பேசின ஆக்கள், ஃபாரினர்ஸ், யூதர் அல்லாதவர்கள், ஆக்களால் பெருசாக மதிக்கப்படாதவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், பெருசாக ஆக்கள் விரும்பாத ஆக்களை குறித்து தான் இயேசு கிறிஸ்து அதிகமாக போட்டி பேசிக்கிறேன். நான் உங்களுக்கு அதை கடந்த பைபிள் ஸ்டடியில் சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் லூக்கா 10ஆம் அதிகாரம், லூக் சாப்டர் 10 verse 38. லூக்கா 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். லூக் சாப்டர் 10 verse 38. இயேசுவும் அவருடைய சீடரும் தொடர்ந்தும் தங்கள் வழியே போய்கொண்டிருக்கையில் ஒரு கிராமத்துக்கு வந்தார்கள். அங்கே மார்த்தாள் என்னும் பேருடைய ஒரு பெண் அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். ஓகே, லுக்ஸ் லைக் மார்த்தா இஸ் த ஒன் who invited Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை வரவேற்றது மார்த்தாள். இஸ் இட் a good thing? நல்லதா? நாங்கள் ஒரு ஆளோட வீட்டுக்கு போக முன்னே நாங்கள் யோசிப்போம், இந்த வீட்டுக்கு போகங்களுக்கு விருப்பமாக இருக்குது, பட் இன்விடேஷன் வராமல் போகிறது கஷ்டம். ஸ்பெஷலி யூகேயில் திடீரென்னு நாங்கள் கதவை தட்டிட்டு போகிறது இல்லை. அதனால் வேறு கண்ட்ரீஸில் அப்படியே தெரியல. யூ எக்ஸ்பெக்ட் த இன்விடேஷன், வாங்கோன்னு சொன்னால் தான் போகிறது. அப்போ எங்களை ஒரு ஆள் வரவே கேட்கல. அது நாங்கள் அதை புறக்கணிக்கிறது நாகரிகம் இல்லை. நாங்கள் போவோம், ஒரு ஆள் கூப்பிட்டா எஸ் we have to go. ஸோ அதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் இந்த மாத்தாள், நான் கொஞ்சம் மாத்தாளை பற்றி கேட்க வேண்டிய, ஆனால் இசபா மேரி, ஆனால் மாத்தாளை பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கேன். இல்லை, மாத்தாண்ட மைண்ட் இயேசு கிறிஸ்துக்கு நல்ல ஒரு மீல் கொடுக்கணும், இயேசு கிறிஸ்துவை வரவைக்கணும், அவரை சந்தோஷப்படுத்தணும், வீட்டை டைடி பண்ணணும், நல்ல சாப்பாடு செய்து கொடுக்கணும், அவருக்கு விரும்பின சாப்பாடு செய்து கொடுக்கணும். இது அவளோட மைண்டில் இருந்தது. பட் இஸ் இட் பெட்டர்? இது அல்லது இஸ் இட் பெஸ்ட்? இது தேவன்ட பார்வையில் இது பெஸ்ட்டாக? பிழை இல்லை. சில காரியங்கள் நாங்கள் செய்கிறது பிழை இல்லை. யூ குட் வாட்ச் டிவி, ஒரு 10 hours நீங்கள் வீட்டை இந்த டிவியை பார்க்கலாம். மேபி இட்ஸ் நாட் அ சின். நீங்கள் சொல்லலாம், நல்ல விஷயங்களை தான் குமாரனை நான் பார்க்குறேன்னு சொல்லலாம். பட் அதில் எவ்வளோ நேரம் நாங்கள் வேதத்துக்கும் தேவனோட பேசுகிறதுக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறோம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? சர்டன் திங்ஸ் ஆர் நாட் சின், பட் there are better things than what you do. அப்புறம் நாங்கள் லேட்டாக யோசிக்க போகிறோம், இவ்வளோ காலத்தை நாங்கள் வீணாக கழிச்சிட்டோமே, தேவனோட வார்த்தையை நாங்கள் வாசிக்கல, ஒரு ஆளை நாங்கள் புத்திமதி சொல்லலையே, ஒரு ஆளுக்கு நாங்கள் அறிவுரை சொல்லலையே, ஒரு ஆளுக்கு ஜபிக்கலேன்னு நாங்கள் பின்னுக்கு ஒர்க் பண்ணுவோம். ஸோ இன்வெஸ்ட் யுவர் டைம் அண்ட் யுவர் ஆக்ஷன்ஸ் இன் த பெஸ்ட் திங். தேவன் விரும்புகிற தரமான நலமான காரியங்களில் நீங்கள் உங்களோட டைமை செலவு செய்யணும். அது சரியான இம்பார்ட்டன்ட். எங்களோட வயசு குயிக்காக போகுது, நாட்கள் குயிக்காக போகுது. ஸோ வி ஷுட் டூ சம்திங் ஃபார் காட். அப்போ கூப்பிடேக்கில் 39ஆம் வசனம் சொல்லுது, அவளுக்கு மரியாள் என்னும் பேருடைய ஒரு சகோதரி இருந்தாள். மரியாள் கர்த்தருடைய பாதத்தில் அருகே. இந்த பொம்பளைகளை குறித்து நாங்கள் பார்க்குறோம். மாத்தாள் மரியா சகோதரி. அப்போ மாத்தாள் அவரை இன்வைட் பண்ணாள். அதில் எந்த விதமான பிழையும் இல்லை. மனப்பூர்வமாக அவளை வரவேற்றாள். பட் மரியாளுக்கு ஞானம் இருந்தது. மரியாள் யோசித்தால், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த சான்ஸை கிடைச்சா மேபி எனக்கு வேறு சான்ஸ் இருக்காது. அவற்றை வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சொல்லையும் நான் கேட்கணும் என்று டிசைட் பண்ணேன். நாங்களும் மாத்தாள் மாதிரி இப்படியா இருக்கிறோம். ஒரு சான்ஸை கூட நாங்கள் மிஸ் பண்ண எங்களுக்கு விருப்பம் இருக்கக்கூடாது. அது சேமனாக இருந்தாலும் சரி, பைபிள் தேவனங்களோட இன்டராக்ட் பண்ணுறது, தேவனங்களோட தொடர்பு கொள்கிற ஒரு நிமிஷத்தை கூட நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாது.
என்ற ஒரு மைண்ட் செட் எங்களுக்கு இருக்குதா? மாத்தாளுக்கு இருந்து, மரியாளுக்கு இருந்து. மரியாள் செய்த பெரிய வேலை இயேசு கிறிஸ்து சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துன்ற பாதத்தில் அமர்ந்திருந்தார். ஸோ ஃபர்ஸ்ட் திங், அவனோட திங்கிங் வந்து ஹெவன்லி திங்கிங். இது எங்களுக்கு இருக்கணும். அவள் பரலோகத்தை குறித்தால் அடுத்ததான சிந்தனையோடு கூட இருந்தார். பைபிளும் அப்படி தான் சொல்லுவீங்க, பூலோகத்தில் மேலானவர்களை நாடுங்கள், பரலோகத்துக்குரிய காரியங்களை சிந்திங்கன்னு பைபிளில் சொல்லிடுது. அப்போ அவள் பரலோகத்துக்குரிய விஷயம், தன் ஃபியூச்சர் ஆத்மாண்ட, தன்னுடைய ஆத்மாக்குரிய தேவைகளை குறித்து அவள் யோசிச்சிருக்காள். நாட் சரீரத்தை குறித்து இல்லை. அப்போ முதலாவது ஹெவன்லி மைண்டடான ஒரு ஆள். அடுத்தது ஷீ சட் டவுன், தேவண்ட பாதத்தில் இருந்து வார்த்தையை கேட்கணும் என்ற ஆர்வம் வந்து இது கணக்க விசுவாசிகளுக்கு இல்லை. கணக்க பேருக்கு ப்ரீச் பண்ண விருப்பம், டீச் பண்ண விருப்பம், ஸ்பெஷலி பாசஸ் ப்ரீச்சர்ஸ் மாதிரி இருக்கு. நான் உள்ளதை சொல்ல போனேன், எந்த விருப்பம் இருந்து கேட்குறது. பிகாஸ் ஐ எம் கெய்னிங் மோ. நான் இருந்து, நாட் ஆல் த ப்ரீச்சர்ஸ், சர்டன் ப்ரீச்சர்ஸ், அப்போ அவனோட சத்தியம், அவனோட பிரசங்களை கேட்கல. ஐ எம் கெய்னிங். நான் கூட காசு, இப்போ ஒரு 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 வேலையில் கூட காசு, ஜாப்பில் உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட், போனஸ் அதில் கிடைச்சா எப்படி இருக்கும், அப்படி தான் நான் யோசிக்கிறேன். எனக்கு பைபிள் தெரியும், ஐநோ, நான் வாசிக்கிறேன். பட் தேர் சம் ரெவலேஷன், ஒரு ஆள்கிட்ட இருந்து வேறும் ஒரு வெளிப்பாடு. அவர் சொல்கிற ஒரு வார்த்தையாக இருக்கலாம், ஒரு சென்டென்ஸாக இருக்கலாம், தட் சேஞ்ச் மை லைஃப் வித்தின் அ செகண்ட். அப்படி எனக்கு நடந்திருக்கு. அப்போ பை லிஸ்னிங் யூர் கெய்னிங். இப்போ நான் ப்ரீச் பண்ணிக்கல, எனக்கு தெரிஞ்சது தான் நான் மற்றவர்களுக்கு ப்ரீச் பண்ண போகிறேன். ஸோ இட்ஸ் குட், அது எனக்கு பிளஸிங். ஐ லைக் டு டூ தட். பட் ஐ லைக் டு லிசன் மோர் அண்ட் ஐம் கெய்னிங். ஒரு 10 பணம் ஒரு ஆளுக்கு கொடுக்குறதா, 10 பணம் உங்களுக்கு வரதா, எது நல்லது? யூ ஜஸ்ட் திங்க். நான் காசு உதாரணமாக எடுக்கிறேன்டா, இல்லாட்ட மைண்ட்லேயும் காசை பற்றி காய்ச்சா அது இருக்கும், பதியும். ஸோ ஒரு 10% நீங்கள் வெளியில் கொடுக்குறதுக்கும் 10% உங்களுக்கு வாரதுக்கும் பெரிய வித்தியாசம். யூ லூசிங் 10%. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நாங்கள் பிரசங்கம் செய்கிறது, பேர் இப்போ பிரசங்கம் செய்கிறதுக்கு, ப்ரீச் பண்ணுறதுக்கு, மற்றாக்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. பட் nobody is prepared to listen. First of all, you have to sit down quietly. So I imagine, நான் அங்கே இருக்கல அந்த டைமில், பட் I can imagine she was so quiet. வாயை பொத்திக்கொண்டு ஒவ்வொரு வேர்டையும் அவள் கேட்டுக்கொண்டு இருந்தாள். Can you imagine if she had an iPad or notebook இருந்தால், she would have written everything. I don't know, அந்த காலத்தில் ஒன்றும் இல்லை. அப்போ யோசிச்சு பாருங்க, எங்களுக்கு இன்றைக்கு டெக்னாலஜி இருக்குது, ஐபேட் இருக்குது, பென் இருக்குது, பேப்பர் இருக்குது, கணக்கு விதமாக இருக்குது. கணக்க விதத்தில் நீங்கள் நோட்ஸ் எடுக்கலாம், ரெக்கார்ட் பண்ணலாம். பட் அந்த காலத்தில் அவளுக்கு இருந்தது ஒன்றே ஒன்று, அவளோட செவி, மற்றது அவளோட ஹார்ட். ஷி வாஸ் ரிசீவிங் த வேர்ட் த்ரூ ஹர் இயர் அண்ட் ஸ்டோரிங் இன் அ ஹார்ட். ஸோ அதுதான் அவளுக்கு இருந்தது. ஹர் நோட் புக் வாஸ் ஹர் ஹார்ட், ஹர் பென் வாஸ் ஹர் இயர். அப்போ சௌரியிலே எவ்வளவு அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்துவை வேல்யூ பண்ணாள், மதிச்சாள். மற்றாக்கள் எல்லாரும் எஸ் ரெஸ்பெக்ட் பண்ணினாங்க இன் a different way. They thought, oh, he's a son of God. But she looked at him in a completely different way. அப்போ இயேசு கிறிஸ்து நேரத்தில் இருந்து பாருங்க, அண்டர்லைன் தான் ப்ளீஸ். அவர் சொன்னதை எல்லாம், எவ்ரி சிங்கிள் வேர்ட், பைபிளில் இருக்கிற எல்லா வேர்டும் உங்களுக்கு தேவை. அப்போ மாத்தால பொறுத்த வரைக்கும் இது இம்பார்ட்டன்ட், அது இம்பார்ட்டன்ட். She was listening to every single verses. He probably was talking about parables. I don't know. இதில் இல்லை என்னென்ன சத்தியம் சொன்னாரு, இன்னும் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணப்படையில, இயேசு கிறிஸ்து ப்ரீச் பண்ண எல்லாமே பைபிளில் இல்லை. பட் I imagine he was speaking about wonderful things. Underline that please. சொன்னதை எல்லாத்தையும் அவள் லிசன் பண்ணினா. ஸோ முதலாவது அவளோட திங்கிங் ஹெவன்லி பீயிங்காக இருந்து, இட்ஸ் நாட் அபவுட் ஃபுட் அண்ட் இந்த ஏர்த்லி சீப்பான திங்ஸ் இல்லை. அடுத்த ஷீ சட் டவுன், தான் அமைதியாக இருக்கும். இன்னும் தேவன் பேசணுன்னா நீங்கள் வாயப்பத்தணும் முதலாவது. ஸோ அவள் அமைதியாக இருந்தாள். அடுத்தது இயேசு கிறிஸ்துவின் அருகில் இருக்கிறார். தேவண்ட அருகில் நாங்கள் இருக்கிறதுக்கு எப்போ விரும்புவோம். ஸோ தீஸ் வேர்ட்ஸ் ஆர் ரியலி இம்பார்ட்டன்ட். இதில் இருக்கிற ஒவ்வொரு சொல்லும் இம்பார்ட்டன்ட். ஷி வாஸ் சிட்டிங் க்ளோஸ் டு ஹிம். ஏன் அந்த காலத்தில் மைக் இருக்கு இல்லை, அரோனா எத்தனை பேர் அதில் இருந்தாங்களே, ஐம் ஷூர் இல்லை கன பேர் வந்திருப்பாங்க சத்தியத்தை கேட்குறதுக்கு. ஓ மேபி இட்ஸ் அ ப்ரைவேட் கன்வர்சேஷன், ஐ டோன்ட் நோ. பட்
டிஸ்டன்ஸில் இருக்கிறத விட கிட்ட இருந்தால் அவர்கிட்ட சத்தம் கேட்கும் என்ற நோக்கத்தோடு அவள் இருக்கா. ஸோ மேக்கிங் ஷுர் ஷீ டசன்ட் மிஸ் எனி ஆஃப் த வேர்ட்ஸ் விச் கம்ஸ் அவுட் ஃப்ரம் ஹிஸ் மவுத். அவள் அதை மேக் ஷூர் பண்ணான். அப்போ அவள் சொன்னதை எல்லாம் கேட்டுக்கொண்டா. ஷி வாஸ் லிஸ்னிங், ரைட்? திஸ் இஸ் அ கிரேட் லெசன் ஃபார் அஸ். தேவண்ட வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையினாலும் நாங்கள் பிழைக்கப்போம். அதோட மீனிங் எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும். அந்த காலத்தில் மன்னா விளையக்கில் இன்னும் மோசைக்கு ஆண்டவர் சொன்னா சேர்த்து வைக்க வேணாம்னு சொல்லு. சேர்த்து வைக்க வேணாமல் கிணமே சேர்த்து வச்சாங்க. சேர்த்து வச்சோன்னா அந்த பாத்திரத்தில் புழு வந்து, இது பைபிளில் இருக்குது, புழு வந்தது. ஏன்னா புழு பிடிச்சிட்டு மன்னா, த கிரேட் ஃபுட் கேம் ஃப்ரம் ஹெவன் became a one. So what do you learn? நாங்களேருந்து என்னத்தை கற்றுக்கொள்கிறோம்? ஆண்டவர் சொல்கிறார், ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையால் நீ பிழைக்கணும். நாட் லைக் த வேர்ட் யூ ஹர்ட் yesterday. இன்றைக்கு காலமாக நீங்கள் வாசிக்கணும். என்ன தேவன் எனக்கு சொன்னார். ஸோ எவ்ரி டே இஸ் ஃப்ரெஷ் ஸ்பீச் ஃப்ரம் கோட். ஆண்டவர்கிட்ட இந்த வார புதிதான வார்த்தை. ஸோ இட்ஸ் நாட் லைக் நான் லாஸ்ட் வீக் பைபிள் வாசிட்டேன், நான் இந்த வீக் நேற்றுக்கு வாசிட்டேன், இன்றைக்கு ஸ்கிப் பண்ணணும். நான் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் ஒரு வேர்டை. ஒவ்வொரு வார்த்தையினாலும் ஒவ்வொரு நாளும் பிழைப்பான். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் ஒவ்வொரு நாளும் வாழ்வான். ஸோ த மன்னா இஸ் அ கிரேட் எக்ஸாம்பிள். மன்னாவை சேர்த்து வச்சு அப்படி புழு பிடிச்சிருக்கு. பிகாஸ் த order was to collect the manna each day, every day. ஸோ the பைபிள் வந்து மன்னா, தேவனுடைய வானத்திலிருந்து வந்த மன்னா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாசிக்கணும். பட் அண்டர்லைன் another word, பட். எங்கே பட்டுன்னு வருதோ, there's a problem. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, நாளைக்கு நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணுறேன், பட் ஆனால் யூ ஸ்டாப் worrying. என்ன சொல்ல போகிறாரோ. ஸோ இதில் ஆனால் என்று இருக்க சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் மார்த்தாலோ வீட்டில் செய்ய வேண்டிய எல்லா ஆயத்தங்களையும் குறித்தும் பரபரப்படைந்து கொண்டிருந்தாள். she was like panicking. இயேசு வந்துட்டார், சாப்பாடு செய்யணும். பட் மரியாள் ஹெல்ப் பண்ணல. அவள் இயேசுவிடம் வந்து கொஞ்சம் நேரம் பார்த்தால் ஒரு ஹெல்ப்பையும் காணல. கர்த்தாவே, என் சகோதரி வேலையை எல்லாம் என்னிடம் விட்டு விட்டு இருப்பது உமக்கு கவலை இல்லையா? இன்னொரு இடத்துல கேட்குறான் இயேசு கிறிஸ்துட்ட, சீஷர்கள் உங்களுக்கு எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது ஐயா, படகு வந்து அந்த காத்தால் அடிபடைக்க படகு ஷேக் பண்ணிக்கல. அவன் வந்து கேட்குறான், நாங்கள் உங்களுக்கு கவலை இல்லையா, நாங்கள் மணிந்து போகிறோம், கவலை இல்லையான்னு கேட்குறான். இதில் வந்து மாத்தா கேட்குறான், அவள் உங்களுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருக்கிற உங்களுக்காக போதை பண்ணலையா, பிரச்சனையா இல்லையா, நீங்கள் காமாக இருக்குங்க. பிகாஸ் மாத்தாளுக்கு விசுவாசம் குறைவாக இருந்தோம். அதாவது விசுவாசம் இருந்தது, பட் மரியாளோட விசுவாசம் மாத்தாளை விட அதிகமாக இருந்தது. மரியாளுக்கு விசுவாசம் இருந்து இயேசுக்கு ஒரு வார்த்தை சொன்ன சாப்பாடு அப்படியே பிளேட்லேருந்து வரும். ஈ கேன் டு எனிதிங். அந்த விசுவாசம் இருந்தது. 5000 பேருக்கு 15000 பேருக்கு உண்மையிலே 15,000 பீப்புளுக்கு அவர் போஷிச்சவர், சாப்பாடு கொடுத்தவர். எவ்வளோ பேருக்கு கொடுக்க மாட்டார். அந்த விசுவாசம் அவளுக்கு இருந்தது. பட் மாத்தாள் விசுவாசம் அசைஞ்சபடியினால அவள் இப்படி கம்ப்ளைண்ட் பண்ண. எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்று கேட்டாள். நோன்லி தான் ஷீ சேயிங், தலா நீங்கள் சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுது என்ன நடக்குதுன்னு. பட் இது ஒரு கிரேட் பிக்சர். ஜீசஸ் சீஸ் எவ்ரிபடி. இயேசுக்கு எல்லா தரப்பட்ட விசுவாசிகளையும் பார்க்குறார். சில விசுவாசிகளுக்கு இயேசுவோட க்ளோஸாக இருக்க விருப்பம், விச் இஸ் ட்ரூ பிலீவர்ஸ். பக்கத்தில் இருந்து மாத்தாள் மரியாள் மாதிரி. சில பேர் கொஞ்சம் டிஸ்டன்ஸ், சில பேர் தள்ளி இருக்கணும், சில பேர் வீட்டுக்கு வழியாக இருந்தே சத்தத்தை கேட்டுட்டு நாங்கள் வீட்டை போவோம். ஸோ இயேசுக்கு எந்த ரேஞ்சில் நீங்கள் வச்சுருக்குறீங்க? அப்போ மரியாள் வச்சிருக்கிற ரேஞ்ச் வந்து இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார், நான் அவரை மதிக்கணும், நல்ல சாப்பாடு கொடுக்கணும், அப்படியால இட்ஸ் குட். நான் அதான் இயேசு கிறிஸ்து அதை கண்டம் பண்ணலை, அது நல்லது. ஆனால் மரியாள் சூஸ் பண்ணது பெஸ்ட். இங்கே தான் இயேசு கிறிஸ்து ப்ரைஸ் பண்ணுறார் மரியாளை. அதுக்கு கத்தர் மாத்தாள் 2 தரம் இயேசு கிறிஸ்து ஒரு வேர்டை சொன்ன சரியான இம்போர்ட். ஜெருசலேமே இயேசு கிறிஸ்து சொல்கிறார். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 தரம் சொல்ல இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மாத்தாள் நான் அன்றைக்கே இல்லை, நான் வாய்ச்சளவில் ஒரு விதத்தை பேரையும் இப்படி அவர் ரிப்பீட் பண்ணல. நீ பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு குழம்பி போயிருக்கிறாய், ஆனாலும் தேவையானது ஒன்றே. One thing you need. Can you imagine Jesus recommending one thing? பரிசுத்த தேவன் இயேசு கிறிஸ்து நாங்கள் அவரை பின்பற்றல
இயேசு கிறிஸ்து ரெக்கமெண்ட் பண்ணுறது. நாங்கள் கணக்கை கேட்கலாம் இயேசு கிறிஸ்து அதை செய்யும்போது, பட் ஹீ ரெக்கமெண்டிங். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சாமானமாக ஒரு காரையோ ஒரு வீடியோ வாங்க போகல ஒரு தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாட்ட கேட்பீங்க, ப்ளீஸ் தென் ஹி வில் சே ஐ ரெக்கமெண்ட், திஸ் இஸ் மை ஒப்பீனியன், நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். that's the same way, that's the way Jesus said. ஆனால் தேவையானது ஒன்றே, one thing, மரியாள் சிறந்ததை தெரிந்து கொண்டிருக்கிறாள், அது அவரிடமிருந்து எடுக்கப்பட மாட்டார். There you go, he spoke well of Mary. பிரியமான சகோதரனை சகோதரிகளே, சிலங்களில் மரியாள் மாதாள் மேரி நாங்கள் கணக்க விஷயங்களை குறித்து குழம்பி கொண்டிருக்கோம். எதிர்காலம் இப்படி இருக்கும், எங்களோட பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்குமா, so many, these are natural. எனக்கு நடந்த இந்த பிள்ளைகளை யார் பார்க்குறது, என்ன மோகேஜ் யார் பே பண்ணுறது, so many financial worries. We are human, எங்களுக்கு அப்படியான worries வாரது. But then read this passage, திருப்பி நீங்கள் வாசிக்கல உங்களுக்கு தெரியுது, இயேசு எல்லாத்தையும் பார்க்குறாள். உங்களோட சுச்சுவேஷன் அது தெரியும், நீங்கள் என்னத்தை worry பண்ணுறீங்கன்னு. அப்படி அதெல்லாம் நிறைய மாதாளுக்கு சொல்கிறார், லுக் நீ அநேக காரியங்களை இட்டு குழம்பி போயிருக்கிற, calm down, do this, do what your sister did. அவள் செய்ததை நீ செய், just calm down. அமைதியாக இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் இருந்து அவர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை முதலாவது கேட்டால் மிச்சம் எல்லா பிளஸிங்கும் எங்களுக்கு தானே வரும். இதுதான் இயேசு கிறிஸ்து போற்றி பேசின அடுத்த நபர். லெட்ஸ் ப்ரே. நாங்கள் ஜெபிப்போம். பிதாவை இந்த நேரத்துக்காக எங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய அன்பு கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே, இது எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு இடங்களிலும் இதை நாங்கள் எடுத்துக்காட்டாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அநேக காரியங்களை குறித்து நாங்கள் குழம்பி போயிருக்கலாம், ஆனாலும் நீர் சொன்னீர் உம்முடைய பாதத்தில் இருப்பதே தரமானது, நலமானது, அதை விட மேலானது ஒன்றுமில்லைன்னு நீ சொன்னீர் ஆண்டவர். உம்முடைய சத்தியத்துக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Thank you.